நேத்து அப்படி நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு. நான் ரொம்ப மோசமானவன், கேவலமானவன். அடைக்கலம் தேடி வந்த உன்கிட்ட போய் நிச்சயம் நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த நேரத்தில் என்னையும் மறந்துட்டேன். நீயாவது என்ன தள்ளி விட்டுருக்கலாம்ல, எதையாவது எடுத்து அடிச்சிருக்கலாம்ல. தப்பெல்லாம் என் மேலதான். அந்த நேரத்துல நான் என்ன பண்றேன்னு புரியல. நான் துரோகம் பண்ணிட்டேன், ஹரிக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் உயிரோட இருக்க கூடாது, நான் செத்து போயிடணும். இங்க பாராணித்த, அந்த நேரத்துல ஏதோ உணர்ச்சிவசப்பட்டு தப்பு பண்ணிட்டோம். தப்பு நடந்துருச்சு. நாம இத ஒரு எழுத்து பிழையா நினைச்சு மறந்துடலாமே. மறக்கிறதா? எப்படி? என் ஹரியை ஏமாத்தி நான் எப்படி வாழ முடியும்? இல்ல. சரி, நான் என்ன பண்ணணுங்கிறதையாவது சொல்லு அனிதா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு போறியா? பின்ன வேற எங்க போறது? கொஞ்சம் வசதியா பெரிய வீடா பார்க்க வேண்டியது தானே, குடும்பமும் வாழ வேண்டாமா? அப்போ நீங்களே எங்கேயாவது வீடு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. சரி, பார்க்குறேன். அந்த பொண்ணோட வீட்டில் சொல்லிட்டல? சொல்லிட்டேன், அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் கூட சொல்லிட்டேன். அனிதா, ஒரு வார்த்தையாவது என்கிட்ட பேசலாம்ல. ஒரு வாரம் ஆயும் ஒரே வீட்டுல இருந்துகிட்டு யாரோ மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அப்புறம் எதுக்காக கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்கிட்ட? என்ன இப்படி தண்டிக்கவா, இல்ல உன்னை தண்டிச்சுக்குவா? வாயை திறந்து ஏதாவது பேசு. ஓ, ஏதோ லெட்டர் வந்திருக்கு போல இருக்கு. டு மிஸ்டர் சந்திரதாஸ், brutal but congratulations, டாக்டர் ஹரிகுமார். ஆமா, புரூட்டல் தான், கொடுமை தான் நடந்தது. ஆனா முடிஞ்சிருச்சுல்ல. இதுக்கு நாம 2 பேரும் மட்டும் காரணம் இல்ல, விதி. இது எல்லாத்துக்கும் விதி தான் காரணம். நமக்குள்ள இப்படி நடக்கும்னு நினைக்கலையே. ஆனா இப்போ நம்ம 2 பேரும் இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உன் ஹரி அளவுக்கு நான் பெரிய ஆளு இல்ல, டாக்டரோ இல்ல இன்ஜினியரோ இல்ல, ஒரு சாதாரண மனுஷன், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த சராசரி மனுஷன். என்ன வெறுக்கலாம், என்ன திட்டலாம், ஆனா அவமானப்படுத்தினா என்னால தாங்கிக்க முடியாது. அனிதா, போராட்டத்துல என் வாழ்க்கையை தொலைச்சவனா, குடும்பம், மனைவி, குழந்தைங்க, இதையெல்லாம் நான் என்னைக்குமே எதிர்பார்த்ததில்ல. ஆனா இனிமே என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உனக்காக தான் வரப்போறேன். முழுசா நீ என்னை ஏத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்துல 100 ஒரு பகுதியை நீ என் மேல வச்சா போதும். உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறதா தான். அனிதா, அழாத. அழுது தீக்க வேண்டியதில்லை நம்ம வாழ்க்கை. சந்தோஷமா வாழணும். இனிமே நான் அழ மாட்டேன். வளர்பிறைதானே மனதினில் ஆனந்தம் பொங்கும். இனி வரும் காலம் வளர்பிறைதானே மனதினில் ஆனந்தம்
தாயாகும் தருணமும் ரணந்தானே உன் நெஞ்சின் துயரம் கண்டேனே நீ காட்டும் அன்பினை யாரிடமும் இதுவரை பார்த்தது இல்லை நான். உனக்கெனவே நான் இருப்பேன் உன் வலிகளை நானும் சுமந்திடுவேன் இன்னொரு ஜென்மமும் எனக்காக நீ என் துணையாய் வேண்டும். இனி வரும் காலம் வளர்பிறைதானே மனதினில் ஆனந்தம் பொங்கும் இனி வரும் காலம் வளர்பிறை தானே மனதினில் ஆனந்தம் பொங்கும். ஹலோ இந்தியா டைம்ஸ். ஆமா சந்திரதாஸா? எங்க இருந்து? ஹோட்டல் பேர் என்ன? ரூம் நம்பர்? உடனே வரேன்.